எம்டிஎம் ஸ்டார்ட் பண்ணதுமே என்கிட்ட எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், "உங்க பேர் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எதனால அந்த பேர் வச்சீங்க?" அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. வாங்க என்னன்னு சொல்றேன். இங்க நான் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வரும்போது, அதில நாங்க சர்வைவல் பண்ணணும் அப்படின்ற தேவையும் வரும்போது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. நான் இருக்கிற நாஷ்வில்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில்ல பார்த்தீங்கன்னா, மே மாசத்துல ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. இந்தியா ஃபெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபெஸ்டிவலுக்கு நெறைய பேர் வந்து ஃபுட் ஸ்டால் போடுவாங்க. ஸோ அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு நான் வந்து வாலண்டியரா என்ன ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, ஒரு சிம்பிளா இட்லியையும், இட்லி மிளகாய் பொடியையும் மட்டும் நான் செஞ்சு எடுத்துட்டு போனேன். ஆனா, அங்க கோயில்ல வந்து அந்த ஃபுட்ட வந்து சேல் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணும்போது, அ இட்லி வந்து மாயவரம் இட்லின்னும், இட்லி பொடிய வந்து மன்னார்குடி இட்லி பொடின்னும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அத கேட்டுட்டு டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்ற மாரி எல்லாருமே வந்து எங்க கவுண்டருக்கு வந்து வாங்கி சாப்ட்டாங்க. நல்லா இருக்கு அப்டின்ற ஃபீட்பேக்கும் எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ண பிசினஸ்க்கு ஏன் கோயில்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நம்ம 2 ஊர் பேர வச்சு பேரா வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆமாங்க. மாயாரம் வந்து நான் பொறந்த ஊரு. மன்னார்குடி வந்து என் ஹஸ்பண்ட் பொறந்த ஊரு. ஸோ, அது மட்டும் இல்லாம என்னோட ஜர்னி வந்து மாயவரத்துல ஸ்டார்ட் பண்ணி, என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணனால மன்னார்குடியில கம்ப்ளீட் ஆனனால, நான் அத வந்து என்னோட என்னோட ஜர்னிய ஸ்டார்ட் ஃப்ரம் மாயவரம் டூ மன்னார்குடின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டேன். அதனால அது எம் டூ எம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இதுதான் எம் டூ எம் உருவான குட்டி ஸ்டோரி. இது நல்லா இருந்தா என்னோட வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம் டூ எம் ஃபுட்ஸ்ன்ற பேரு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எம் டூ எம் ஃபுட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா! பை பை.